ஒரு ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷனில் எடுக்கிற எஃபர்ட்டோட டபுள் த எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன விஷயத்த நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மக்கிட்ட இன்னொரு டிஸ்பிளே இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். எக்ஸ்ட்ரா மானிட்டர் இருந்ததுன்னா, உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனை அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் லேப்டாப்பை அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லேப்டாப் ஸ்க்ரீனில் உங்களோட ஸ்லைட்ஸோட ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் மானிட்டரில் நீங்கள் சேட் செக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் தென் அண்ட் தேர் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ தட் இட் வில் பி ஸோ லைவ்லி. ரெண்டாவது விஷயம், அடிஷ்னல் டிஸ்பிளே இருக்கிறதால சில ஸ்லைட்ஸை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஃபைல்லேருந்து பார்த்து நீங்கள் டெலிவர் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேயில் அந்த ஃபைல்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக பேச முடியும். இப்போது இது எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேஸால் கிடைக்கிற அட்வான்டேஜ் உங்களோட செஷன்ஸை லைவாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு. இப்போது ஹை இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேமராஸை ஆன் பண்ண சொல்லலாம். பட் நீங்களும் கேமராவை ஆன் பண்ணணும். ஆடியன்ஸை மட்டும் ஆன் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணலைன்னா இட் வில் நாட் லுக் ப்ரொஃபஷ்னல். ஸோ கேமரா ஆனில் வச்சுக்க சொல்லிக்கலாம். பட் கேமரா ஆனில் வச்சுக்க சொல்கிறதுன்றது ரொம்ப லீஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா கேமராவை கம்ப்ளீட்டாக ஆனில் வச்சுக்கிறதுன்றது சம்டைம்ஸ் சில பேர் கேமராவுக்கு முன்னாடி பண்ணுற சில விஷயங்கள் இட் வில் டிஸ்டர்ப் த என்டையர் டெக்கோரம் இட் செல்ஃப். ஸோ அதனால் கேமராவை ஆனில் வச்சுக்க சொல்கிறது வந்து லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். இஃப் அட் ஆல் இஃப் யூ டோன்ட் ட்ரஸ்ட் த பீப்புள் whom you are addressing, that you have a doubt. இவங்க வந்து சில டைம் வந்து சிஸ்டம் முன்னாடி இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கேமரா ஆனில் வச்சுக்க சொல்கிறது தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நினச்சிங்கன்னா வச்சுக்க சொல்லலாம். சரி, இப்போது கேமராவை ஆனில் வச்சுக்கல நம்ம எப்படி வந்து ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் காலிங் சொல்லுவோம். உங்களோட ப்ரெசன்டேஷனில் எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்கள் ரேண்டமாக ஒருத்தரை கூப்பிட்டு சில கொஸ்டின்ஸ் கவர் பண்ண ஏரியாஸில் சில இன்ட்ராக்ஷன்ஸோ கொஸ்டின்ஸோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இது என்ன மாதிரி ஃபீலை க்ரியேட் பண்ண ஆடியன்ஸ் சைட்லன்னா, எப்போ வேணால் என்னோடய பேரை கூப்பிடுவார், ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அட்டென்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணோம். இந்த ரேண்டம் காலிங் மெத்தடால் அந்த என்டையர் குரூப்பை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், இன்ட்ராக்டிவாக வச்சுக்க முடியும். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இட் வில் க்ரியேட் த ஃபீல் லைக் ஆஸ் இஃப் யூ ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு தெம் அண்ட் டாக்கிங் டு தெம். ஒரு ஆஃப்லைன் ஃபீலை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் கண்டென்ட்டும் சூப்பராக இருக்குது, உங்கள் மெத்தடாலஜியும் சூப்பராக இருக்குன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.